ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என் ஸ்கூல் லைஃப் பற்றி பேசுகிறேன். நான் வந்து ப்ரீகேஜிலேருந்து 5th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். ஸோ அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு படிக்கிற பிள்ளைகள்லாம் கிடையாது. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தாட்டி தான் நான் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டில் ஏ கிரேட் வர மாதிரி எடுத்தேன். ஏன்னா என் கிளாஸ் மிஸ் வந்து கொஞ்சம் டேஞ்சரு. அவங்க அடிக்கிறதெல்லாம் வித்தியாசமாக அடிப்பாங்க. இந்த விரலுக்குள்ளே பென்சிலை விட்டு முறுக்கிறது, கையை டேபிளில் வைக்க சொல்லி ஸ்கேலை வச்சு அடிக்கிறது, அது மாதிரிலாம் கொஞ்சம் பயங்கரமான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அது தேர்டோ என்னமோ அதில் வந்து அப்போ ஒரு தாட்டி எடுத்தேன். எங்கள் பிரின்சிபல்லே வந்து இது பண்ணாங்க, இந்த பையனா எடுத்தான், அதே மாதிரி அந்த மிஸ் டீச்சர்கிட்ட கேட்டாங்க. ஸோ அதை மாதிரி படிக்கிறவன் தான் நான். டியூஷனே நான் வந்து நிறையா மாறியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு யூகேஜிலேயே என்னமோ எங்கள் அம்மா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. எங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்கிட்ட தான் சேர்த்தாங்க. இங்கே என் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். அங்கேயே வந்து என்ன பண்ணுவோன்னா, 1வது படிக்கும்போது எனக்கு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஒரு சப்ஜெக்ட்டு. நான் என்ன பண்ணுவேன், எது ஈஸியாக இருக்கோ அப்போ 1வது படிக்கும்போதே அதை மாதிரி பண்ணுவோம். அது ஒரு தாட்டி எங்கள் அம்மா அதை கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் டியூஷனில் அடித்தோன்னே அந்த டியூஷனுக்கு போகமாட்டேன் அப்புடின்ட்டு அங்கேருந்து இது பண்ணேன். அதேமாதிரி டியூஷன்லாம் நிறையா மாறிக்கிட்டே இருந்தேன். இன்னொரு டியூஷன் என்ன பண்ணேன்னா, அதுவும் வந்து எங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்கள்ட்ட தான் போனேன். அதுவும் என் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த டீச்சர்கிட்ட என்ன பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா, நானும் ஜாலியாக அவனுங்கள்ட்டே பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியாக வீட்டுக்கு போகும்போது அவங்க வந்து இது கேட்டாங்க, என்ன படித்தேன்னு. நான் வந்து இதை மாதிரி எழுதினேன், படித்து நானே எழுதினேன் அப்படின்ட்டு காமிச்சேன். அவங்க ஒப்பிக்க சொன்னாங்க. ஒப்பிக்க சொல்லும்போது எனக்கு வந்து தெரில, ஏன்னா நான் வந்து பார்த்து தான் எழுதியிருந்தேன். காப்பி அடித்து எழுதினேன். அதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து எங்கள் அப்பா என்னை கூப்பிட வந்தோடனே, சரி நீ நாளைக்கு வா, உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. எனக்கு செம பயம். அதனால் அடுத்த நாள் நான் அவங்கள்ட்ட போகல. அப்புறம் வேறு டியூஷன் போனேன். இதே மாதிரியே போய்ட்டுருந்துச்சு 5வது வரைக்கும். அதுக்கப்புறமா அந்த மாதிரி தான் நிறையா போணுச்சு. அதுக்கப்புறம் டியூஷன்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அவங்க அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. எப்போயாச்சும் மார்க் கம்மியாக இருந்தால் அடிப்பாங்க. அதை மாதிரி தான் டியூஷன்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி போணுச்சு. இந்த மாதிரி 3ல் தான் ஏ கிரேடு அந்த மாதிரிலாம் வாங்கினேன். அந்த டீச்சர் போனதுக்கப்புறம் திருப்பியும் அதேமாரி படிக்காமல் இருக்கிறது, அதை மாதிரி தான் இது பண்ணேன். ஒரு தாட்டி என்ன பண்ணேன், சரியான ஆகலை. டெஸ்ட்டுலையா இல்லை எக்ஸாம்லையான்னு தெரில, மார்க் வந்து கம்மியாக எடுத்துட்டேன். அப்போ அந்த மேத்ஸ் டீச்சர் என்ன பண்ணாங்க, என்னை வந்து என் தங்கச்சியும் அந்த ஸ்கூலில் தான் படிச்சிச்சு. அது வந்து ப்ரீகேஜியில் படிச்சிச்சு. நீ வந்து படிக்க மாட்ற அப்புடின்னு சொல்லி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க. அப்படியே படிக்கட்டுலலாம் அழைச்சிட்டு போனாங்க கீழே. நான் வந்து விட்ருங்க மேம்ன்ட்டு அழுதுகிட்டே இது பண்ணேன். நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேனா, என்ன அவங்களால இழுக்க முடியல. அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. ஸோ இதை மாதிரிலே இருந்துச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி, அப்போ ஒரு மாதிரி இல்லை, இப்போ நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ப்ரீகேஜியில் உட்கார வச்சுருந்தா என்ன ஆகிருக்கும். தங்கச்சி வேறு அந்த கிளாஸில் இருக்குது. எங்கள் அம்மாக்கெல்லாம் தெரிஞ்சால் அவங்களே 4-5 பேர்கிட்ட சொல்லிவிடுவாங்க. அது மாதிரி இப்போ நினச்சி பார்க்க ஒரு மாதிரி. ஸோ இதை மாதிரி தான் போணுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆணுச்சு, 5வதுல வந்து மார்க் கம்மியானோன்னா, இதை மாதிரி எங்களுக்கு வந்து ரிசல்ட்டெல்லாம் வந்து வீட்டுக்கு வரும். அந்த லீவில் வந்து போஸ்ட்டில் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இது பண்ணும்போது எனக்கு வரலன்னோடனே எங்கள் அம்மாலாம் போய் பேசினாங்கன்னா, இந்த மாதிரி அப்போ வந்து சமச்சீர் கல்வி இல்லை. அப்போ வந்து மெட்ரிகுலேஷனுக்கு வந்து 6த்தில் வேறு மாதிரி இருந்துச்சு. நிறையா சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஸோ அது வந்து உங்கள் பையனால் படிக்க முடியாது அப்புடின்னு சொல்லி அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. நீங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்துங்க, ஆனால் மார்க் வந்து அதிகமாக போட்டு தரேன், நீங்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்துங்க, அதை மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து வேறு 6த்துலேருந்து 10th வரைக்கும் அப்போ வந்து வேறு ஸ்கூலில் படித்தோம். அந்த ஸ்கூலில் சேர்கிறதுக்கு முன்னாடியே அது ஒரு மாதிரி கோச்சிங் கிளாஸ் மாதிரி வச்சு எக்ஸாம் வச்சு அதுலேருந்து தான் எடுத்தாங்க. ஸோ அங்கேயே வந்து சும்மா ஏற்கனவே தெரிஞ்சது தான், சும்மா ஏபிசிடி, அந்த வாய்ப்பாடு, அது மாதிரிலாம் சொல்லி கொடுத்து இது பண்ணாங்க. அது வந்து லீவில் வந்து ஒரு ½ டே நடந்துச்சு. அது மாதிரி
அதுக்கப்புறம் போய் சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தா மேக்ஸ்லாம் போடும்போது எனக்கு ஓரளவுக்கு சம்பளம் போட வந்துச்சு. ஸோ அப்போ நான் நினச்சேன், சரி நம்ம வந்து எல்லோரும் ஓரளவுக்கு கம்மியாக தான், ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு போய் காமிச்சேன். அந்த ஸ்டார்டிங்கில் மேக்ஸ் அந்த இதெல்லாம் போட்டு காமிக்க சொல்லும்போது நான் தான் போய் காமிச்சேன். அப்போ வந்து சரி இந்த ஸ்கூலில் வந்து நம்ம ஃபஸ்ட் மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஜாலியாக இருந்தேன். அப்புறம் வந்து குவார்ட்டர்லியோ என்னமோ நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 14th ரேங்க்கோ என்னமோ தான் எடுத்தேன். சரி நம்மளோட படிக்கிற ஆளுங்கலாம் இங்கே இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுமாரி போணுச்சு. அப்புறம் என்னான்னு பார்த்தா நடுவில் ஒரு வாட்டி ஃபெயிலும் ஆனேன். அது அந்த ஸ்கூலில் சோசியல்லையோ என்னமோ ஃபெயில் ஆகிட்டேன். எங்கள் அம்மாட்ட சொல்லும்போது ரேங்க் கார்டு தரல. ஏன்னா ரேங்க் கார்டு வந்து அங்கே வந்து சைன் பண்ணணுமோ என்னமோ சொன்னாங்களா, அது சொல்லும்போது ஒரு மாதிரி இது பண்ணாங்க, என்ன படிக்க மாட்றான் இது மாதிரி. அதுக்கப்புறம் அதேமாரி டியூஷன்லாம் மாற்றி மாற்றி போயிட்டுருந்தேன். அப்போ தான் என்ன ஆணுச்சு, இதே மாதிரி 8th வரைக்கும் அப்படி தான் போணுச்சு. ஓரளவுக்கு மார்க் எடுப்பேன். அந்த ஒரு தாட்டி தான் 8த்தில் என்னமோ ஃபெயில் ஆனேன். அதுக்கு 7த்லேயோ என்னமோ ஃபெயில் ஆனேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த ரேங்க் வந்து 14 அது 12 அது மாதிரி தான் மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு. 9த்தில் வந்து நான் டியூஷன் போகல. அப்போ வந்து மேக்ஸுக்கு வந்து புது சார்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், அவர் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டார் மேக்ஸில். அதுக்கு எல்லோரும் ஏஞ்சி ஏஞ்சி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து 8த்தில் வந்து ஒரு தாட்டி ஒன்று படிச்சிருந்தேன். மேக்ஸில் அது ஏதோ சம்மந்தமாக அது வந்து 8த்தில் வந்து எங்கள் மேத்ஸ் டீச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து படிக்க சொன்னபோது அதை அப்போ படித்து ஒப்பிச்சு எனக்கு அது ஞாபகம் வந்துச்சா, எனக்கு இதுதான் அதுக்கு ஆன்சரானு கூட தெரில அந்த கொஷினுக்கு. சும்மா ஏஞ்சி சொன்னேன், அவர் வந்து கரெக்டு அப்படின்ட்டாரு. அது வந்து எனக்கு ஒரு மாதிரி நல்லா கான்ஃபிடென்ஸாக இருந்துச்சு. சரி நம்மளுக்கும் ஏதோ தெரியுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்பப்போ ஸ்போர்ட்ஸ்லேயும் இருந்தேன். 7வதுலேருந்தே அப்பப்போ இருந்தேன். ஆனால் போவேன், நடுவில் ஓடி ஓடி வந்துடுவேன். வேணாம் கஷ்டமாக இருக்குன்ட்டு. கிரவுண்டை சுற்றி ஓட சொல்லுவாங்க, அதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க. அதை மாதிரி பண்ணும்போது தான் கொஞ்சம் வெயிட்டு குறைஞ்சேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைஞ்சேன். ஓரளவுக்கு பார்க்க ஓரளவுக்கு ஃபிட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு சட்டை போட்டால் ஒரு மாதிரி கரெக்டாக தெரியும், அது மாதிரி இருந்தேன். ஸோ ஸ்போர்ட்ஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னென்னா 10th படிக்கும்போது தான் ஸ்போர்ட்ஸில் வந்து ரெகுலராக இருந்தேன். ஃபுல்லாக அப்போ வந்து ஜேர்னல் ஸ்கூலில் எல்லா ஸ்கூலும் கலந்து போட்டி போடுவாங்க. அந்த போட்டிக்கெல்லாம் போனேன். ஜெயிக்கலை இருந்தாலும் அதான் ஃபஸ்ட்டு. நான் சின்ன வயசுலேருந்தே பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பேன். அதுதான் 10த்தில் மட்டும்தான் ஃபுல்லாக அது கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதுலேயும் ஜெயிக்க முடியல. இதை மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. 10th ஆரம்பிக்கும்போது மற்ற பசங்க நல்லா படிக்கலையா, இல்லை நான் நல்லா படித்தேனா என்னன்னு தெரில. ஓரளவுக்கு ரேங்க் வந்து ஒரு 5, 4 அதை மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்.